பிரதானமான ஒன்றுதான் இறைவன் விதித்திருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய கலா கதிர் என்னும் விதியை நம்புவது. கலா கதிர் என்னும் விதி என்பது அதன் மீது அழுத்தமாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆனாலும் கலா கதிர் என்னும் விதியை ஆராய்ச்சி செய்வதோ அதனுடைய ஆழத்தை அறிய முயற்சி செய்வதோ ஒரு முஃமினுக்கு அழகானதல்ல. கலா கதிர் என்னும் விதியை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள், மாறாக அதை ஆராயாதீர்கள் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கல்விதாகம் கொண்ட சஹாபாக்கள் அவ்வப்போது பலதரப்பட்ட விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வார்கள். அவ்வாறு ஒரு தருணத்தில் சஹாபாக்கள் கலா கதிர் என்னும் விதியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இறைவன் விதித்த விதி, அது சம்பந்தமான விஷயங்கள் என்ன என்பதை பேசிக் கொண்டிருந்த பொழுது பெருமானார் அவர்கள் அங்கே வந்து சஹாபாக்களிடம் எதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க, விதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது பெருமானார் அவர்கள் சொன்ன பதில், விதியை ஆராயாதீர்கள், மாறாக அதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இறைவன் விதித்தது என்ன விதியோ அதன்படிதான் அத்துணையும் நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் அசையாமல் முஃமின் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அறிவின் ஊற்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அத்துணை கேள்விகளுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆழமான நீளமான பதில்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் விதியை பற்றி கேட்ட பொழுது என்ன சொன்னார்கள்? ஒருவர் வந்து அலி ரலியல்லாஹுவிடம் கேட்டார், அறிவின் ஊற்றே அலியே, விதி என்றால் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். வந்தவரிடம் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு காலை தூக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர் ஒரு காலை தூக்கிக் கொண்டு ஒற்றை காலில் நின்றார். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அதுபோல் மறுகாலையும் தூக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர் அதற்கு முடியாது என்றார். அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அதுதான் விதி என்பது. உன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை இறைவன் விதித்து விட்டான். இறைவன் எதை முடியும் என்று விதித்திருக்கிறானோ அது மட்டுமே உன்னால் முடியும். இறைவன் உனக்கு எது முடியாது என்று விதித்து விட்டானோ அது எப்பொழுதுமே உன்னால் முடியாது என்று ரத்தின சுருக்கமாக விதி என்பது இவ்வளவுதான் என்று தெளிவை தந்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மார்க்க மேதைகளும் விதியை பற்றி இவ்வளவுதான் விளக்கம் சொல்வார்கள். இதையும் தாண்டி ஒரு மார்க்க மேதை இப்படி சொன்னாராம். முஹம்மது இப்னு வாஸி என்ற மார்க்க மேதையிடம் ஒருவர் வந்து விதியை பற்றி கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் மிக அழகான பதிலும் கூட, நாமெல்லாம் அழுத்தமாக மனதில் பதிய வைக்க வேண்டிய பதிலும் கூட. முஹம்மது இப்னு வாஸி அவர்கள் சொல்வார்கள், மனிதா, நாளை கியாம நாளில் அல்லாஹ் தான் எழுதிய விதியை பற்றி உன்னிடம் கேட்க மாட்டான். எனவே அதை பற்றி அறிய வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. மாறாக உன் அமல்களை பற்றி தான் கேட்பான். எனவே அமல்களை பற்றி தெரிந்து கொள், அதை பற்றி கேள்வி கேள். மாறாக அல்லாஹ் எதை பற்றி உன்னிடம் விசாரிக்க மாட்டானோ அது சம்பந்தமாக நீ அறிய ஆசைப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதாக முஹம்மது இப்னு வாஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லித் தருவார்கள். எனவே கலா கத்ர் என்னும் விதியை கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் முஃமின்களுடைய தலையாய கடமையே தவிர அதை ஆராய்வது, விதி என்றால் என்ன, அதை அல்லாஹ் எப்படி விதித்திருக்கிறான், எனக்கு என்ன விதித்திருப்பான் என்பதையெல்லாம் அலசி ஆராய்வது ஒரு முஃமினுக்கு அழகானதல்ல. எதுவானாலும் இறைவா என் விதியை நல்லதாக்கு என்று துஆ செய்ய வண்ணம் வாழ்க்கை என்னும் வாகனத்தை ஓட்டிச் செல்வதே முஃமின்களுக்கு சிறந்தது என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். எனவேதான் அல் குர்ஆனும் ஆங்காங்கே நமக்கு விதியை பற்றிய அறிவுறுத்தலை சொல்லித் தருகிறது. விதியை நம்புங்கள் என்று சொல்கிறது. விதி சம்பந்தமாக இறைவனின் வார்த்தைகளை குர்ஆன் பதிவு செய்கிறது. இறைவன் திருமறையில் விதியை பற்றி பல இடங்களில் சொல்கிறான். அதை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஒரு வசனத்தில் இப்படி சொல்வான், இன்னா ஹலக்னாஹு குல்ல ஷைஇன் பிகதர், நிச்சயமாக ஒவ்வொரு படைப்பையும் அதனுடைய விதியை கொண்டே நாம் படைத்து இருக்கிறோம். அதற்கென்று ஒரு விதியை நாம் வரைந்திருக்கிறோம். ஒரு மனிதனாகட்டும், இன்னபல உயிரினமாகட்டும், மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அவன் எவ்வளவு காலம் வாழ்வான், எப்படி வாழ்வான், எவ்வளவு சம்பாதிப்பான், பேரும் புகழை அடைவானா அல்லது இழிவை சந்திப்பானா, அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்தெந்த கட்டத்தில் எதை எதை அவன் கடப்பான் என்பதையெல்லாம் நாம் முடிவு செய்து விட்டோம் என்பதை இந்த வசனத்தில் இறைவன் தெளிவு தருகிறான். இன்னா ஹலக்னாஹு குல்ல ஷைஇன் பிகதர், நிச்சயமாக ஒவ்வொரு படைப்பையும் அதனுடைய விதியை கொண்டே நாம் படைத்து இருக்கிறோம் என்பதாக இறைவன் சொல்லித் தருகிறான்.
இன்னும் குர்ஆனில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை அறிவுறுத்துகிறான், விதியின் மீது அழுத்தமான நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இப்படி சொல்கிறான். நூன் என்ற சூரா, அதில் அடுத்த வசனம் இறைவன் சொல்லும் வார்த்தை வல் கலம், எழுதுகோலின் மீது சத்தியமாக. எந்த எழுதுகோல்? விதியை எழுதிய எழுதுகோல். இறைவன் மனித இனத்தை படைப்பதற்கு முன்னதாகவே ஹதீசுகளில் வருகிறது, ஏறக்குறைய வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னதாகவே ஒரு எழுதுகோலை படைத்தான். அந்த எழுதுகோலிடம் இறைவன் சொல்வான், உக்துப், எழுது என்பதாக. அந்த எழுதுகோல் கேட்டதாம், என்ன எழுதுவது என்று. அதற்கு இறைவன் சொன்னான், எதுவெல்லாம் நடக்குமோ அத்தனையும் எழுது, யாருடைய விதி எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்கிறேன், எழுது. அந்த எழுதுகோல் எழுதியது என்பதாக முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஏறக்குறைய வானம் பூமி படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னதாகவே இறைவன் விதியை எழுதிவிட்டான். அந்த விதி என்ன எழுதப்பட்டதோ அது மட்டுமே நடக்கிறது உலகத்தில், அது மட்டுமே நடக்கிறது நம் வாழ்க்கையில், அதுதான் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதன் மீது நம்பிக்கை கொள்வதுதான் முஃமினுக்கு மிக முக்கியமான கடமை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் சபையில் ஒரு தருணத்தில் வந்த பொழுது சஹாபாக்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். விசித்திரமான ஆச்சரியமான கேள்வியாக சஹாபாக்களுக்கு அது அமைந்தது. என்ன கேட்டார்கள்? ஹல் அன்தும் முஃமினூன், நீங்கள் முஃமின்கள் தானா என்று கேட்டார்கள். சஹாபாக்களில் யாருக்குமே இதற்கான பதில் சொல்வதற்கான திராணி வரவில்லை, தைரியம் வரவில்லை. என்ன சொல்வது? பெருமானார் அவர்கள் இப்படி கேட்டுவிட்டார்களே, நீங்கள் முஃமின்கள் தானா என்று கேட்டுவிட்டார்களே, எப்படி இதற்கு பதில் சொல்வது என்று சஹாபாக்கள் திக்குமுக்காடி திகைத்திருந்த பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்திருத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் நிச்சயமாக நாங்கள் முஃமின்கள் தான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் அவர்கள் கேட்பார்கள், மா அலாமத்து ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானின் அடையாளம் என்ன? இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் இருக்கிறது, எனவே நீங்கள் முஃமின்கள் என்று சொன்னால் அதற்கான சான்று என்ன, ஆதாரம் என்ன என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 விஷயங்களை சொன்னார்கள். பெருமானாரே, நாங்கள் முஃமின்கள் தான், அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நஸ்பிரு அலல் பலா. முதலாவது நஸ்பிரு அலல் பலா, சோதனைகள் வந்தால் நாங்கள் பொறுமை காக்கிறோம். நஷ்குரு அலல் ரஹா, இரண்டாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவது நர்லா பில் கலா, இறைவனுடைய விதியை கொண்டு நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம். இறைவன் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் விஷயத்தில் எதை விதித்தானோ அதை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம். இந்த 3ம் எங்களிடம் இருக்கிறது, இதைத்தான் நாங்கள் அடையாளமாக உணர்கிறோம் என்று சொன்ன பொழுது பெருமானார் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் நிச்சயம் முஃமின்கள் தான். இந்த 3ம் உங்களிடம் இருந்தால் சோதனைகள் மீது பொறுமை காப்பது, நல்லது நடக்கும் பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது, விதியை பொருந்திக் கொள்வது, இறைவன் எது நாடி நம் வாழ்க்கையில் நடக்கிறதோ அதை பொருந்திக் கொள்வது, இந்த 3 தன்மைகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் முழுமையான முஃமின்கள் தான் என்பதாக பெருமானார் அவர்கள் அங்கீகாரம் தந்தார்கள். எனவே விதியை பொருந்திக் கொள்ள வேண்டும், அதன் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவன் விதித்ததை தவிர வேறு எதுவும் நம் வாழ்வில் நடப்பதில்லை. இறைவன் உன் வாழ்க்கையில் எதை முடிவு செய்தானோ அதைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். எனவே விதியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தெளிவை தருவார்கள். இந்த விதி எங்கு எழுதப்பட்டிருக்கிறது? லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் அங்கே நெருங்க முடியாது. இறைவன் அங்கு எழுதி வைத்திருக்கிறான். இங்கே உலகத்தில் தரகர்கள் உன் விதியை மாற்றுவேன் என்று சொல்லும் தரகர்கள் ஏராளம் இருக்கலாம், ஆனால் யாரும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை நெருங்க முடியாது. அதை தூர பார்வையால் பார்க்க கூட முடியாது. அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பலகையாக இறைவன் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை வைத்திருக்கிறான். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், உங்கள் தலையெழுத்துக்கள், உங்கள் விதிகள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல், அதனுடைய அளவு என்ன தெரியுமா? மா பைன ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள தூரம் அளவிற்கு அந்த பலகையின் அளவு இருக்கிறது, மிக பெரியது. அந்த பலகையை இறைவன் மட்டுமே பார்க்கிறான். எத்தனை முறை பார்க்கிறான் என்பதையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு நாளைக்கு 360 முறை இறைவன் பார்க்கிறான். 60 வ 300 நவரத்தன், 360 முறை அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையை இறைவன் பார்க்கிறான். அதில் இருக்கும் விஷயங்களில் இறைவன் மட்டுமே நாடினால் மாற்றுகிறான். தேவைப்பட்டால் ஒரு அடியான் இறைவனிடம் இறைஞ்சி கேட்கும் பொழுது தேவைப்படும் சமயங்களில் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையில் இருக்கும் அந்த விதிக்கப்பட்ட விதிகளை கூட இறைவன் சமயங்களில் மாற்றுகிறான். ஒவ்வொரு நாளிலும் 360 முறை அதை பார்க்கிறான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம், சில சமயங்கள் இருக்கிறது அப்பொழுது அதிகம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக. அந்த சமயங்கள் எது தெரியுமா? இறைவன் லவ்ஹுல் மஹ்ஃபூலை பார்க்கிறான் என்பதற்கான சமயங்கள் தான் அவைகள்.
ஜுமா தினம், ஜுமா தினத்தின் ஜுமா தொழுகை தருணம், ஜுமா தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தருணம் அது துஆவிற்கு மிக ஏற்றது என்பதாக பெரியோர்களால் சொல்லப்படுகிறது. காரணம், அது தருணங்களில் இறைவன் லவ்ஹுல் மஹ்ஃபூலின் மீது கருணை கொண்ட பார்வையை கொண்டு பார்க்கிறான். அது நேரத்தில் நாம் துஆ செய்யும் பொழுது நம்முடைய விதி அது மாற்றப்படலாம் என்பதாக மார்க்க மேதைகள் சொல்லித் தருவார்கள். எனவேதான் விதியை இறைவன் மனிதனை படைப்பதற்கு, ஏன் வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னதாகவே விதித்து விட்டான். அந்த விதியை விதித்தது எதன் காரணமாக, ஏன் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதையும் திருமறை சொல்லித் தருகிறது. ஏன் தெரியுமா? லிகைலா தஸௌ அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். நீங்கள் இழந்த எதையும் உங்களுக்கு வருத்தம் தர வேண்டாம், நீங்கள் அடைந்த எதையும் உங்களுக்கு பெருமை தர வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது இழந்து விட்டால் அதற்காக வருந்தாதீர்கள், உச்சகட்ட வருத்தத்தை வெளிப்படுத்தாதீர்கள். காரணம், அது இறைவனின் நாட்டம், இறைவன் எழுதிய விதி என்பதாக விட்டு விடுங்கள். அதே சமயம் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய விஷயத்தை அடைந்தால் பெருமிதம் கொள்ளாதீர்கள், உச்சகட்ட பெருமையை அடையாதீர்கள். ஏனென்று சொன்னால் அது இறைவன் நாடி கிடைத்தது, இறைவன் நாடினான் எனக்கு கிடைத்தது என்ற முடிவுக்கு ஒரு முஃமின் வந்தால் மட்டுமே அவன் வாழ்க்கை சீரும் சிறப்போடு இருக்கும். எனவேதான் கலா கத்ர் என்னும் விதியின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாக திருமறை அழுத்தமாக சொல்லித் தருகிறது. நாம் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்துகிறோம், பல டிவைஸ்களை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும், சமயங்களில் அதில் வைரஸ் என்பது ஊடுருவிவிடும். வைரஸ் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? அதில் இருக்கும் அத்துணையும் அழிந்து போகும், நாசமாகிவிடும். அப்படித்தான் மனிதனின் மனதில் உச்சகட்ட கவலையோ அல்லது உச்சகட்ட சந்தோஷமோ வந்தால் அவன் வாழ்க்கை நாசமாகிவிடும். இது மனிதனின் வைரஸ், மனிதனின் நிம்மதியை தொலைக்க வரக்கூடியது, மனிதனுடைய சந்தோஷத்தை அழிக்க வரக்கூடியது. உச்சகட்ட கவலையும் வேண்டாம், உச்சகட்ட பெருமையும் வேண்டாம். இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். அந்த வைரஸை அழிப்பதற்கு சரியான வழி என்ன தெரியுமா? கலா கத்ர் என்னும் விதியின் மீது நம்பிக்கை கொள். எது நடந்தாலும் இறைவன் நாடி நடந்தது, எது கிடைக்கவில்லை என்றாலும் இறைவன் நாடி எனக்கு கிடைக்கவில்லை. உலகத்தில் திறன் படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள் ஏராளம். ஆனால் அத்துணை பேரும் தான் நாடியதை எல்லாம் அடைந்து விடுவதில்லையே. எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறார்கள், அத்துணை பேரும் செல்வ சீமான்கள், கோடீஸ்வரர்கள் ஆகிவிட்டார்களா? திறமையே இல்லாதவர்கள், படிப்பறிவு கூட இல்லாதவர்கள் பணக்காரர்களாக நாம் பார்க்கலாம். இறைவன் எழுதிய விதி, அதில் குறை சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. மனிதர்களில் திறமை படைத்தவர்கள் ஏராளம், ஆனாலும் அவர்கள் தான் என்னும் இலக்கை அவர்களால் அடைய முடிவதில்லை. காரணம், விதி எதுவோ அது மட்டுமே மிஞ்சும், அதுதான் முந்தி வரும். முயற்சிகள் எவ்வளவு இருந்த போதிலும் எது இறைவன் எழுதி இருக்கிறானோ அது மட்டுமே நடக்கும். அதற்கு ஒரு சிறந்த சான்றாக ஒரு செய்தியை, ஹுத்ஹுத் என்ற பறவை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதுமே தன் வசம் வைத்திருக்கும் அந்த பறவை, அந்த பறவை இல்லாமல் எந்த பயணத்திலும் செல்ல மாட்டார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த பறவை தன்னோடு இருந்தால் மட்டுமே பயணத்தை மேற்கொள்வார்கள். குர்ஆனில் இப்படி வருகிறது, ஒரு தருணத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பறவை காணவில்லை என்ற பொழுது, அந்த பறவை உடனடியாக என்னிடம் வரவில்லை என்று சொன்னால், நல்ல செய்தியை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அதை நான் அறுத்து பலியிடுவேன் என்று சொன்னார்கள். எனவே அந்த பறவை எப்பொழுதுமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோடு இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவை இல்லாமல் எந்த பயணத்திலும் செல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? அந்த பறவையிடம் ஒரு திறன் இருந்தது. அந்த பறவை வானத்தில் பறந்து வட்டமிட்டபடியே பூமிக்குள் இருப்பது என்ன என்பதை பார்த்துவிடும். பூமியின் ஆழத்தில் எத்தனை அடிகள் கடந்தாவது எந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றுகள் இருக்கிறது, என்ன இருக்கிறது என்பதை பார்த்துவிடும். அப்பேற்பட்ட திறமை அந்த இடம் இருந்தது. அதை உடன் அழைத்து சென்று சமயங்களில் ஒழு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பறவையை பார்க்கும்படி சொல்வார்கள். அது வானத்தில் வட்டமிட்டபடி பார்த்து இந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றி இருக்கிறது என்பதாக சொல்லும் பட்சத்தில் ஜின்களை வைத்து அந்த இடத்தில் குளிபறித்து தண்ணீரை வெளியாக்கி முகம் கைகால்களை கழுவிக்கொள்வார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பேற்பட்ட பயன்பாட்டுக்காக வேண்டி வைத்திருந்த அந்த பறவை ஒரு நேரத்தில் அந்த பறவையிடம் மற்ற பறவை கேட்டதாம், ஹுத்ஹுதே, நீ வானத்தில் பறந்தபடியே பூமிக்கு அடியில் என்ன இருக்குங்கிறத பாத்துற, அந்த அளவுக்கு உன்னுடைய பார்வையின் கூர்மை, உன் திறமை. ஆனாலும் சமயங்கள்ல பறவைகளை வேட்டையாடக்கூடிய வேடன்களிடம் சிக்கிக் கொள்கிறாயே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. பூமிக்கு அடியில் இருக்கிறது என்னன்னே பார்க்க முடிகிற அளவுக்கு திறமை கொண்ட நீ சமயங்களில் வேடன்களில் வலையில் பறவைகளை வேட்டையாடக்கூடியவர்கள் வலை விரித்து வைத்திருப்பார்கள் அல்லவா, அந்த வலையில் நீ சிக்கிக் கொள்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது அந்த ஹுத்ஹுத் பறவை சொன்ன செய்தி அதுதான் விதி என்பது என்று சொன்னது. விதி மனிதனின் திறமையை தாண்டிய ஒரு சமாச்சாரம். மனிதன் எவ்வளவுதான் திறமை படைத்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும், அவனிடம் விதி என்று வந்தால் அவனால் அதை மிஞ்ச முடியாது, அதை கடக்க முடியாது. இறைவனிடம் அவன் கெஞ்சி பிரார்த்தித்தால் மட்டுமே தப்ப முடியுமே தவிர திறமையோ முயற்சியோ அவனுடைய அதிகாரமோ எதையும் அவனிடம் மாற்றிவிடாது.
நாம் சமயங்களில் பார்த்திருக்கலாம். நீச்சல் அடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். சமயங்கள்ல அவங்க மவுத்து தண்ணியில தான் இருக்கும். நீச்சல், ஆள் நீச்சல், உள் நீச்சல், பல நீச்சல்கள் அடிப்பார்கள். ஆனால் அவர்களின் மரணம் எங்கே இருக்கும்? தண்ணீருக்குள் தான் மரணம் வைத்திருப்பான். அது விதி, இறைவனால் எழுதப்பட்டது. அதிலிருந்து அவனால் தப்ப முடியாது. யானையை கட்டுப்படுத்தக்கூடிய பாகன் யார் சொன்னாலும் அந்த யானை கேட்காது, அவன் சொன்னால் மட்டுமே கேட்கும். ஆனால் சமயங்களில் அந்த யானையிடம் தான் அவனுடைய மரணம் இருக்கும். மிதிச்சு பிதுக்கி அவனை சாகடித்து விடும். காரணம் விதி. விதி என்ற ஒன்று வந்துவிட்டால் அங்கே மனிதனால் எதுவும் முடியாது என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது. எனவே விதி என்ற ஒன்றை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது முஃமின்களின் மிக தலையாய கடமை. அத்தோடு இன்னொரு நம்பிக்கையும் இருக்க வேண்டும். விதி என்ற ஒன்று உண்டு. விதி என்ன இறைவன் எழுதி இருக்கிறானோ அது மட்டுமே நடக்கும். என் வாழ்க்கையில் எதை அல்லாஹ் விதித்து இருக்கிறானோ அதுதான் நடக்கும். நான் முயற்சி செய்வது இறைவன் எனக்கு தந்திருக்கும் பொறுப்பு. அந்த முயற்சியின் பட்சத்தில் எனக்கு எது கிடைக்கிறதோ அது எனக்கு இறைவன் விதித்த விதி. எது கிடைக்கவில்லையோ அதை அல்லாஹ் நாடவில்லை என்ற அர்த்தம் என்று நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு இன்னொரு நம்பிக்கை என்பது விதியை இறைவனால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை முஃமினுக்கு இருக்க வேண்டும். இறைவன் மட்டுமே விதியை மாற்றும் ஆற்றல் படைத்தவன். யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித். இறைவன் நாடியதை மாற்றுகிறான், நாடியதை தரிபடச் செய்கிறான். வ இன்தஹு உம்முல் கிதாப். அவன் கைவசமே அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகை இருக்கிறது. அவனிடமே இருக்கிறது. யாரும் நெருங்க முடியாத அந்த விதிகள் எழுதப்பட்ட பலகை இறைவன் மட்டுமே பார்க்கிறான், தினம் தினம் பார்க்கிறான். அதில் சமயங்களில் தான் நாடும் பொழுது மாற்றும் ஆற்றலையும் அவன் பெற்றிருக்கிறான். அவன் நாடியதை மாற்றுவான், அழிப்பான், மாற்றத்தை வேறு ஒன்றை கொண்டு வருவான். அதையும் திருமறை நமக்கு சொல்லித் தருகிறது. விதியை மாற்றக்கூடியவன் இறைவன் இருக்கிறான். அதற்கு மனிதன் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? அதையும் இறைவன் சொல்லித் தருகிறான். மிக முக்கியமான ஒன்று, விதியை மாற்றுவதற்கு மிகப்பெரிய முயற்சி மனிதனிடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது துஆ மட்டுமே. லா யருத்துல் கலாஅ இல்ல துஆ. துஆவை தவிர விதியை வேற எதுவும் மாற்ற முடியாது. துஆ செய்யும் பட்சத்தில் இறைவன் அந்த விதியை மாற்றித் தருகிறான். எனவேதான் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய துஆ இப்படி இருக்குமாம். அடிக்கடி இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி இன்தக மினல் அஷ்கியா. யா அல்லாஹ், நீ உன்னுடைய எழுதுகோலில் அந்த பலகையில் என்னை பற்றி நான் துர்பாக்கியசாலி என்பதாக எழுதியிருந்தால் அதை நீ மாற்றிவிடு இறைவா, அதை நீ மாற்றிவிட இறைவா. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் நர்பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா என்பது தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே அது அழுத்தமாக முடிவு செய்யப்படுகிறது. எனவே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இறைவனிடம் இறைஞ்சி கேட்பார்கள். இன் குன்த கதப்தனி இன்தக மினல் அஷ்கியா. யா அல்லாஹ், நீ உன்னிடத்தில் என்னை துர்பாக்கியசாலி என்று எழுதி வைத்திருந்தால் அதை நீ மாற்றிவிடு, நர்பாக்கியசாலி என்பதாக அதை மாற்றிவிடு இறைவா என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் துஆ செய்வார்கள். எனவே மனிதனின் கைவசம் இருக்கும் விதியை மாற்றும் முயற்சிகளில் ஒன்று துஆ. துஆவை மறவாதீர்கள். அடிக்கடி விதி சம்பந்தமாகவும் துஆ கேளுங்கள். யா அல்லாஹ், என் விதியை நல்லதாக்கி கொடு, என் வாழ்க்கையில் நீ எதை விதித்திருக்கிறாயோ அதை சிறந்ததாக்கி கொடு, என்னை நர்பாக்கியசாலியாக ஆக்கி வை என்பதாக அனுதினமும் துஆ கேட்பார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆவை தொடர்ந்து விதியை மாற்றும் காரியங்களில் ஒன்று சதகா. அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா. சதகா என்னும் தர்மம் இருக்கிறது, அது பலாவையும் விதியையும் மாற்றிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பேசக்கூடிய ஒரு நபி, நாம் எல்லாம் அறிந்த ஒன்றை. அவ்வாறு அல்லாஹ்விடம் பேசச் செல்லும் பொழுது ஒரு தருணத்தில் ஒரு பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து, மூசாவே, அல்லாஹ்விடம் பேசச் செல்கிறீர்கள், அல்லாஹ்விடம் கேளுங்கள், எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனா குழந்தை இல்லை, என்னுடைய விதியில் குழந்தை பாக்கியம் இருக்கிறதா இல்லையா கேட்டு சொல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் அந்த பெண். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள், அல்லாஹ்விடம் ஆனந்தமாக பேசினார்கள். எப்பொழுதுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பேசும் பொழுது முக்கியமான பல விஷயங்களை மறந்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அது மறதி அல்ல, அல்லாஹ்விடம் பேசும் பொழுது வரக்கூடிய ஆனந்தம், சந்தோஷத்தில் மனிதனுக்கு பல விஷயங்கள் மறந்து போகிறதல்லவா. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்து போனார்கள் அந்த பெண்மணி சொல்லி அனுப்பிய செய்தியை. பேச்சு முடியும் தருணத்தில் இறைவனை நினைவு கூர்ந்தான். ஒரு பெண்மணி கேட்டாலே அதை மறந்து விட்டீரே. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆம் இறைவா, மறந்து விட்டேன். அந்த பெண்மணிக்கு குழந்தை இல்ல பல வருடங்களாக. எனவே அந்த பெண்மணியின் விதியில் குழந்தை பாக்கியம் இருக்கிறதா இல்லையா என்பதை கேட்டு வரும்படி சொன்னார். சொல் இறைவா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அந்த பெண்மணிக்கு விதியில் குழந்தை இல்லை என்று சொல்லிவிடுங்கள், குழந்தை பாக்கியம் இல்லை என்பதாக விதியில் எழுதப்பட்டு விட்டது, சொல்லிவிடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்ணும்
இன்னாலில்லாஹ், அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுதானே நடக்கும். இறைவன் நாடிவிட்டான், எனக்கு இல்லை என்று நாடிவிட்டான், இனி நான் அவனிடம் குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு சில காலங்கள் கழிந்து அந்த பெண்மணியின் வீட்டிற்கு ஒரு யாசகன் வருகிறான். யாசகன் வரும் பொழுது எப்பொழுது வெறுமனே யாசகம் கேட்க மாட்டாங்க, எதையாவது சொல்லி கேட்பாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க கஷ்டம் தீரும் என்பதாக யாசகம் கேட்பார்கள். அவ்வாறு யாசகம் கேட்கும் பொழுது அந்த யாசகன் சொன்ன வார்த்தை, எனக்கு 2 ரொட்டி கொடுங்க, உங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு நான் துவா செய்யறேன்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை எல்லாம் இல்ல, ஏன்னா கலா கதிரிலேயே இல்லைன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் யாசகன் சொல்றான், அவன் வெறும் வார்த்தைகள் தானே, பசியை கேட்கிறான், அதனால நம்ம ரொட்டியை கொடுத்துடலாம். 2 ரொட்டி கொடுத்துட்டாங்க. கொடுத்து அனுப்பிய பிறகு துரிதமாக சில காலங்களில் அந்த அம்மாக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. குழந்தையை பெற்றெடுத்து குழந்தை எடுத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்டயே பேர் வைக்க சொல்லி போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சந்தோஷப்படுறதா கோவப்படுறதான்னு தெரியல. இந்த அம்மா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வேற அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்டு வந்து சொல்லியாச்சு. இப்ப பார்த்தா இந்த அம்மா குழந்தையை பெற்று கொண்டு வந்து பேர் வைக்க சொல்றாங்க. அந்த அம்மா முன்னாடி கோபமும் பட முடியாது, எப்படி உனக்கு குழந்தை என்ன ஏது என்பதாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லி பேரை வச்சு அனுப்பிட்டு அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க மறக்காம, யா அல்லாஹ் குழந்தை இல்லைன்னு சொன்ன, நானும் சொல்லிட்டேன், இப்ப குழந்தையை கொடுத்துட்டேனா என்ன அர்த்தம்? இப்ப இறைவன் சொன்ன வார்த்தை, மூசாவே கலா கதிர்ல குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையான்னு கேட்டீங்க, நான் அதை பதில் சொல்லிட்டேன். கேட்டா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொன்னீங்களா? கலா கதிர்ல இருக்கா இல்லையா என்று கேட்டீர்கள், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் என்னிடம் கேட்கவில்லையே. கலா கதிரில் இருப்பது மட்டுமே முடிவு என்ற நம்பிக்கை அல்ல, நீ கேட்டால் அதையும் திருத்துவான் இறைவன் என்பதுதான் மொமினுடைய மிக முக்கியமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கலா கதிர் என்ற விதியை நம்புவதோடு அதையும் மாற்றும் ஆற்றல் படைத்த இறைவன் இருக்கிறான், அவன் என்னோடு இருக்கிறான், நான் கேட்டால் கொடுப்பான், நான் கேட்டால் மாற்றுவான் என்ற நம்பிக்கை உன்னுடைய இந்த 2 வெறும் கரங்களில் இருந்தால் நான் மாற்றுவேன் என்று சொல்வான் இறைவன். இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க, இல்லைன்னு சொல்லியாச்சு. கேட்டா கொடுப்பியா கொடுக்க மாட்டியா நீ கேட்கல, கேட்டால் கொடுப்பேன். என்னிடம் நம்பிக்கையோடு கேட்டால் கலா கதிர் என்னும் விதியை கூட மாற்றுவேன். அந்த சதகா, அந்த அம்மா கொடுத்த 2 ரொட்டி துண்டுகள், அந்த யாசகன் கேட்ட துவா என் அர்ஷின் கதவை தட்டிய பொழுது நான் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? நான் செவிடன் அல்லவே. இறைவன் சொல்லும் பதில் கலா கதிர் என்னும் விதியின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த விதியில் மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது என்பதின் மீதும் நம்பிக்கை கொண்ட வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் விதி எழுதப்படுகிறது. வாழ்க்கை என்னும் வட்டம் அந்த விதியை சுற்றிதான் வருகிறது. இறைவனிடம் இறைஞ்சி துஆ செய்யும் பொழுது அந்த விதியில் கூட நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே விதி எழுதப்படாமல் யாரும் இல்லை. விதிக்கு கூட விதி எழுதப்பட்டிருக்கிறது. விதிக்கும் ஒரு விதி இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது. விதியின் விதி என்ன தெரியுமா? ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். நிச்சயமாக மனிதனுக்கு ஒரு சோகம் வந்தால் அதை தொடர்ந்து ஒரு சந்தோஷம் வரும், நிச்சயமாக வரும். இது விதிக்கே இறைவன் எழுதிய விதி. அப்படித்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு ஒரு சோகத்தை நீ தந்துவிட்டால் அதை அவன் பொருந்திக் கொண்டால் துரிதமாக அடுத்த சந்தோஷத்தை அவனுக்கு நீ கொடுத்துடணும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த முந்திய சோகத்தை கூட அவன் மறந்து விடுவான். அப்பேற்பட்ட சந்தோஷத்தை நீ தர வேண்டும் என்று இறைவன் விதிக்கே விதி எழுதி இருக்கிறான். அதைத்தான் திருமறையில் அழுத்தமாக 2 முறை சொல்கிறான் இறைவன். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக ஒரு கஷ்டத்திற்கு பிறகு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. மனிதன் இதை நம்ப முன் வருவதில்லை. ஆனால் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். உலகத்தில் நாம் சந்திக்கும் சிரமங்கள், கஷ்டங்கள் ஏராளம். ஆனால் அதை தொடர்ந்து சந்தோஷங்களும் வரும் என்ற நம்பிக்கை இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். சில சங்கடங்கள் நமக்கு அது நேரத்தில் சங்கடமாக தெரியலாம். சில காலம் முடிந்த பிறகு அது நல்லது என்பதாக நமக்கு ஏற்படும். சமீபத்தில் நடந்த பிளைட் ஆக்சிடென்ட், இந்தோனேஷியாவினுடைய விமானம், லயன் என்ற விமானம், 189 நபர்களை பலி வாங்கிய விமானம், ஒரு உயிர் கூட தப்பிக்காத அந்த விமானம், 9 உடல்கள் மட்டுமே கரை வந்து சேர்ந்த அந்த விமான விபத்து. அந்த விமான விபத்தை தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு வந்த செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனிதர் அழுத வண்ணம் பேட்டி கொடுக்கிறார். யார் அவர்? அந்த விமானத்தில் செல்வதற்காக வேண்டி டிக்கெட் புக் செய்து கன்ஃபார்ம் ஆனவர். ஆனால் அவர் அந்த விமானத்தை தவறவிட்டார். எப்படி மிஸ் பண்ணார்? டிராபிக் அது நேரத்தில் எனக்கு எரிச்சலை தந்தது. அந்த மனிதர் சொல்கிறார், அந்த டிராபிக்கின் நேரம் விமானம் தவறிவிடப் போகிறதே என்ற எரிச்சல், கோபம் எனக்கு வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த டிராபிக் அது என் வாழ்க்கையை காப்பாற்றியது. அதை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன். அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயமாக எனக்கு தெரிகிறது என்று பேட்டி கொடுத்த செய்தி. வாழ்க்கையின் சில விஷயங்கள் எரிச்சலை தரலாம், ஆனால் அதை கடந்து ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த செய்தி.
எனவேதான் இறைவன் திருமறையில் விதியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அத்தோடு இறைவன் அதை மாற்றுவதின் மீது ஆற்றல் படைத்தவன் என்பதிலும் உறுதியான எண்ணம் வையுங்கள் என்பதை இப்படி சொல்கிறான் இறைவன். குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நம்மை இறைவன் விதித்த விதியை தவிர வேறு எதுவும் தொடாது. குவ மௌலானா, அவனே நமக்கு மிகப்பெரியவன், அவனே நமக்கு மேல் உள்ளவன், அவன் நல்லதை மட்டுமே நமக்கு நாடுவான் என்ற நல்லெண்ணம் வைக்க வேண்டும். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதைத் தொடர்ந்து சஹாபாக்கள் ஒரு தருணத்தில் இப்படி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லாம் விதியின்படி என்றிருந்தால் எதற்காக நல்ல அமல்கள் நற்காரியங்கள்? இறைவன் என்ன விதித்தானோ, சொர்க்கவாசியா நரகவாசியா, நற்பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா, அது மட்டுமே தானே நடக்கும். பிறகு எதற்கு நற்காரியங்கள் நல்ல அமல்கள் என்று கேட்டபொழுது பெருமானார் அவர்கள் சொன்ன பதிலையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் விதி நல்லதாக இருந்தால் உங்களுக்கு நற்காரியங்கள் செய்யும் மனம் வரும். அது மட்டுமல்ல, நற்காரியங்களை நீங்கள் அதிகம் செய்தால் உங்கள் விதி நல்லதாக மாற்றப்படும். இரண்டையும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நற்காரியங்களை அதிகம் செய்து வாருங்கள். யாருடைய விதி சிறந்ததாக இருக்கிறதோ அவருக்கே நற்காரியங்களின் எண்ணங்கள் அதிகம் வரும். யாருக்கு நற்காரியங்களின் எண்ணங்கள் அதிகம் வருகிறதோ அவருடைய விதி நல்லதாக மாற்றப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்முடைய முயற்சி என்பது இருக்கத்தான் செய்ய வேண்டும். இறைவன் அதை நமக்கு சொல்லித் தருகிறான். முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய ரிஸ்கை தேடி, ஹலாலான உணவை தேடி, நல்ல விஷயங்களை தேடி, நற்காரியங்களை செய்து சொர்க்கத்தையும் தேடுங்கள். உங்கள் முயற்சியும் இருக்கட்டும், அத்தோடு விதியையும் நம்புங்கள். விதியை நல்லதாக மாற்றும்படி அவ்வப்போது அல்லாஹ்விடம் அதிகம் துஆ கேளுங்கள் என்பதாக இறைவன் திருமறையில் பல இடங்களில் சொல்லித் தருகிறான். எனவே விதியின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக, விதியை மாற்றும் ஆற்றல் படைத்த அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உறுதி கொண்டவர்களாக வாழ்ந்தால் வாழ்வில் எந்த சிரமமும் எந்த சோகமும் நம்மை அண்டாது என்பதில் ஐயமில்லை. எல்லாம் வல்ல இறைவன்